அபுதாபி வந்திருக்கோம். இச்சமரம் தான் இவங்களுடைய அடையாளமே. பேரிச்சம்பழம் இருக்குமா சார்? கை விட்டு மீனே பிடிக்கிறாங்க. அவன் சின்ன பையன் சார், அவன் பிடிப்பான். அம்மா பிடிச்சா வந்துருவாங்க. கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் சார், கேட்டு பாருங்க கிடைக்கும். My name is Osama. Robbie Media. Yeah. Fire. Keep subscribing. Yes, sure. Love you. Bye. இல்லை என்ட்ராக போகிறோம், எப்படி இருக்கும்னு தெரியல. ஓகே, சி வேர்ல்டு. சி வேர்ல்டு. அவரை இறக்கி விட்ட டிரைவர் ஒரு 3 மணி நேரம் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்கேன் சார்னாரு. உண்மையிலே ஒரு உலகம் இருக்கு பொழுதுங்க. வர முழுக்க இடம் முழுக்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பாலைவனம் மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்தது. யாஷ் ஐலாண்ட், அபுதாபி. இந்த செட்டப் பாருங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து ஆக்சுவலாக அந்த ஓல்டு துபாய்னு ஒரு இது இருக்குதுங்க. அங்கே எல்லாம் இது மாதிரி தான் இருக்கும். வந்து டைம் கிடைச்சா நம்ம கூட போய் பார்ப்போம் ஓல்டு துபாய். அல் துபாயோடைய சி வேர்ல்டு, அந்த சி வேர்ல்டோடைய என்ட்ரன்ஸ் இப்போ தான். வெளியே பார்த்தீங்கன்னா வெயில் சும்மா அடிச்சு கொளுத்துது. உள்ளே வந்தவொடனே குழு குழு குழுன்னு இப்படி ஒரு இதுவாக இருக்குது. ஒரு சும்மா ரொம்ப மினி குற்றால மாதிரியான ஒரு இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி உள்ளே போக போக தான் நிறைய இருக்கும் போல இருக்கு. உள்ளே என்ட்ராகும் போதே there is one ocean அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அரபிலையும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த செட்டப்பே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு. நல்ல பாறை எங்கிறத எடுத்து வந்து ஃபுல்லாக வச்சது பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. சைமன், ஈச்சு மரம் பார்த்தீங்களா? அது ஒரிஜினலா சார்? இல்லை, சும்மா செட் பண்ணியிருக்கேன். ஈச்சு மரம் தான் இவங்களுடைய அடையாளமே. பேரிச்சம்பழம் இருக்குமா சார்? என்ன விதவிதமான பேரிச்சம்பழம் வேணும். ஆமாம், ஓல்டு துபாய் இதுதாங்க. ஓல்டு துபாய் இப்படி தான் இருந்திருக்கு. அது வேற ஒரு இடமா இருக்கு. இது வந்து மாடலுக்கு வச்சிருக்காங்க. இந்த வீடுகள்லாம் இப்படி தான் இருந்திருக்கு. அதை நம்ம சொன்ன மாதிரி இந்த ஓல்டு துபாய் வந்து அவர்களுடைய பிரதான தொழில் வந்து மீன் பிடிப்பு. இந்த மெட்டீரியல்ஸ் இது ஆக்சுவலாக இந்த பீப்பாயின் வாங்கலீங்களா, அதுதான். நம்ம ஊரில் வந்து நெல் கொட்டுற சால் அப்படின்ற மாதிரி நம்ம பீப்பாய். அதுவும் என்னன்னா, இந்த பீப்பாயில தண்ணி வெப்பமான நாடு இல்லை. அந்த காலத்தில் தண்ணியை ஊற்றி அந்த குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நல்ல தண்ணி, அதுக்காக பயன்படுத்தின ஒரு இது. அவங்களாம் அந்த மூதாதையர்லாம் நினச்சி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல, இப்படி ஒரு துபாயா இது மாறும் அப்படின்னு. இந்த செட்டப் கூட பாருங்க சார். இதுல வந்து பின்னாடி லைட் எரியிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு எப்படி சார்? இல்லை, ஒரு பேக் ட்ராப்ல ஒரு இது ஸ்க்ரீன் மாதிரி ஒட்டி அதில் வந்து லைட் எரியிற மாதிரி பண்ணுங்க. பெயிண்டிங்கே அப்படியான்னு தெரியல. பாலைவன மணல் மாதிரியே இருக்குது. வந்து செட்டப் மணல் மாதிரியே பண்ணியிருக்காங்க. சார் ஒரே கூட்டமாக இருக்கு. ஆமாம் சைமன், வெள்ளிக்கிழமை அது பார்த்தீங்கன்னா இந்த இதுவெல்லாம் வந்து டிக்கெட் என்ட்ரிலாம் பிரித்து விட்றாங்க. மல்டி பார்க் என்ட்ரி தான் நம்ம எடுத்திருக்கோம். மல்டி பார்க் நம்ம ரெண்டு பார்க்கு என்ட்ரி டிக்கெட் வந்து மொபைலில் தான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஆக்சுவலாக உள்ளே இருக்க எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குற மாதிரி. ஆமாம், தான் டிக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. There's also another ticket in this one. For him? Yeah. Second. Okay, come inside, sir. Can I have the phone? Thank you. Welcome. Okay. Welcome to SeaWorld. Enjoy it. Welcome to இங்கே எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது சார். ஆமாம், இங்கே பாருங்க. உள்ள என்ட்ரன்ஸே பாருங்க சார், பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ கிளியராக இருக்குது. இங்கே பாருங்க சைமன், மீன்
ஸ்டார் ஃபிஷ்ஷு. இதுவா இது ஆக்சுவல் நட்சத்திர மீன் மாதிரி வச்சிருக்காங்களா? இல்லை இருக்கு, உயிரோட தான் இருக்கு. உயிரோட தான் இருக்கேன். ஆமா உயிரோட தான் இருக்கா இல்லை தெரியல. இன்னும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களா? அது சொல்லுவாங்க இல்லைங்களா, பாலைவனத்தை சோலைவனம் ஆக்கணும் அப்படின்னு. அது மாதிரி பாலைவனத்தை உண்மையா சோலைவனமா தாண்டி வேற ஒரு உலகமா மாத்திருக்காங்க வந்து. நம்ம வர்ற வழியிலேயே பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் மரம் இருக்குது. இல்ல மரம் இருக்குது, எல்லாமே பாலைவனம். பாலைவனத்துல வீடு கட்டியிருக்காங்க. அது எப்படி அதுக்கு அத கட்டுமான வேலைகள்ல பண்ணியிருக்காங்க. இவ்வளோ செலவு. இது ஆயில் விளையிற பூமி அப்படிம்பாங்கல்ல. ஆக்சுவலா வந்து ஒரு ஃபேமஸான புத்தகமே இருக்குது, ஆயில் ரேகை அப்படின்னு. ஆயில் ரேகை. இவர் எழுத்தாளர் ஆயுள் ரேகை மாதிரி ஆயில் ரேகை. ஆயில் ரேகை உண்மையா ஆயில் தான் இவருடைய செல்லு செழிப்புக்கு மிக முக்கியமான ஒரு பொருள். அது வந்து from ancient plankton. அப்படின்னா என்ன மீனிங்? tiny plants animals from the Asian ocean into oil. இது ப்ரெஷரு, ஹீட்டு, அதுக்கப்புறம் அது படர்ந்து இருந்த நேரம், அதாவது டைம், இது எல்லாமே சேர்ந்து தான் டைனி பிளான்ஸ் அனிமல்ஸ் பழங்காலத்தில் இருக்க கடல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஆயிலாக மாறிட்டாங்க சார். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ, 10 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஆயில் எப்படி பசங்களாம் பாருங்க. இவங்களாம் என்ன மீன் பார்க்காத ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? கை விட்டு மீனை பிடிக்கிறாங்க. அவன் விளையாடுவாங்க சார், வேணாம்பாங்க. ஆமா அவன் சின்ன பையன் சார், அவன் பிடிப்பான், அவன் பிடிச்சா வந்துருவாங்க. வந்து பயணங்கனை போட்டு போறாங்க. இது மேல கூரை நடுவில் பைப் எல்லாம் போகுது சார். ஆனா அதெல்லாம் தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த பேக் டிராப் தான் ஒன்றும் பிரமாதமா இருக்கு. ஒருவேளை உள்ள வந்தோடனே இந்த மூடே ஏதோ ஒரு செட்டு மாதிரி, சினிமா செட் கூட நீங்க உள்ள போனீங்கன்னா சினிமா செட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுல அந்த மாதிரி ஒரு செட்டுன்ற ஒரு ஃபீலே வராத அளவுக்கு பண்ணிருக்காங்க. வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, ஸ்டிங்ரே சார் பக்கத்துல போறதுக்கு. என்ன திருக்கா சார்? திருக்கையாது, ரொம்ப டேஞ்சரான இது. இது போய் கையில தொடுறாரு அவரு. இது திருக்க அடிச்சிருச்சுன்னா பாய்சனஸ். இதெல்லாம் அநேகமா எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் இந்த வால்லாம் இருக்கும் சார், அதுதான் சார் இருக்கும். அவர் தொடுறாரு தைரியமா, தெரியாம தொடுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்க தொடுங்க, நான் எடுக்கிறேன். அவரு பாருங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. அவர் இல்ல, அவள். இல்ல சார், இவங்க பாருங்க பக்கத்துல நிக்கிறாங்க. யாரு? செக்கிங். அவங்க செக்கிங் பார்த்துட்டு தான் இன்ஃபார்ம் பண்றாங்க. வந்து இங்க சுத்தி கேமரா இருக்குது. நம்ம கேமரா இருக்குன்னு தெரியாம இவங்கெல்லாம் பண்ண முடியாது. எல்லாத்தையும் கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. பாருங்க, ஒட்டகமா சார் அது? இல்ல ஒட்டகமா? அது ஒட்டகம் மாதிரி. என்ன சார் எல்லாமே மாறி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒட்டகம் மாதிரி இருக்கு. ஒட்டகம் கிடையாது, வந்து ரியலா ஒட்டகம் மாதிரியா இருக்கு. உள்ள இருக்காரு ஆளு. ஆமா சூப்பர். நான் வந்து ஒட்டக கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் சார், கேட்டு பாருங்க. ஒட்டகம் மாதிரி இருக்கு. உள்ள இருக்காரு, உள்ள இருக்காரு. Thank you. What is the name of the camel? It's called Kauda. Kauda. My name is Osama. Robbie Media. Yeah. Fire. Keep subscribing. Yes, sure. Love you. I'm coming from India.
Fire, too much fire to be one. Welcome to SeaWorld. தேங்க்யூ. சார் நம்ம இன்னும் உள்ளேயே போல சார், வெளியவே வெளியே வாங்க, உள்ள போலாம். ஆமா, வெளியவே பாக்குறதுக்கு அம்சார் வந்து அம்மா வெளியவே பாக்குறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு போலயே சார். கடல்ல வந்து கப்பல் இருக்கிற மாதிரியே set இல்ல 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 சைமன், இதுதான் அந்த என்ன சொல்றது வந்து இந்த துபாயில் ஆதிக்குடிகள்னு இல்லைங்களா, நம்ம ஆதிக்குடிகள் அவங்க இந்த செட்டப்போட தான் அங்கே வந்து இறங்கியிருக்காங்க, இல்லைன்னா அந்த செட்டப்போட தான் அங்கே வாழ்ந்திருக்காங்க. அப்படி ஒரு சின்ன இடமா இருந்திருக்குது. ஒரு சின்ன பாலைவனத்தில் ஒரு நிலப்பகுதியாக இருந்தப்போ அவனோட மீன்பிடி தொழில் இப்படி தான் தொடங்கியிருக்கு. வந்து நம்ம முதல்ல பார்த்த அந்த கப்பல் வந்து அந்த போட் வந்து கட்டுமரம், அது சாதாரண இது. அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் அந்த இதெல்லாம் போட்டு அந்த பாய்மர கப்பலாக அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த வளைகுடா நாட்டினுடைய வரலாறு உள்ள போகும்போது அதிகமா தெரிய வரும்னு நினைக்கிறேன் நான் வந்து. அப்படியே நிஜமா ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கு சார். கீழே வந்து இது கடல்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. உண்மையாமா இந்த வாட்டரே அப்படிதான் இருக்குது பாத்தீங்களா. அந்த ஒரு ப்ளூ கலரை கொண்டு வந்துட்டாங்க அவங்க. தண்ணி இதாக தான் இருக்கு. கீழே போட்டுக்கிற அந்த மெட்டீரியல் வந்து அந்த ப்ளூ கலரை கொடுக்குது. பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இதுதான் அரபிக் வாழ்க்கை. அரபிக்கோடைய கொஞ்சம் கொஞ்சமான, அதுவும் துபாய் அரபியர்களுடைய அந்த வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். நம்ம ஏறக்குறைய பாருங்க, நம்ம குறிப்பா நம்ம தமிழர்கள் பயன்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. நீங்க இந்த கூடையிலிருந்து பாத்தீங்கன்னா, இந்த கூடையிலிருந்தே பாருங்க, இந்த கூடையை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கூடை இன்னும் தென் மாவட்டங்கள்ல இருக்கு, இன்னைக்கும் இருக்குது. நம்ம தொன்னை தான் இது, இதை எடுக்க முடியல. இது பாருங்க, தொன்னை தான் இது. ஏன்னா அப்போ உங்களுக்கு சில்வர் அலுமினியம் எதுவுமே இல்லாத காலகட்டம் தானே. அதன் பிறகு வந்ததுதான் செப்பு. இங்க பாருங்க, அப்படியே நம்ம ஊர் குடை மாதிரியே இருக்குது பாத்தீங்களா. என்னது அலாவுதீன் அற்புத விளக்கம் வர இது என்ன சார் உக்கா மாதிரி இருக்கு? உக்கா இல்ல, இது வந்து குஜா, தண்ணி ஊத்துற குஜா. அது குஜாவோட இதுதான். இது ஒரு பாத்திரத்தோட இது. இந்த இடம் ஃபுல்லாவே அவங்களோட, உங்களுக்கு ஒவ்வொரு கட்டமா வந்து அவங்களுடைய வளர்ச்சின்னு இருக்கு இல்லைங்களா. இது பாருங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அடுத்த மெட்டீரியல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுலயே வந்து செம்புலயே கொஞ்சம் டிசைன் பண்ணி, அப்புறமா ட்ரங்க் பொட்டிகள் பயன்படுத்தி கூடையை பயன்படுத்தணுங்க. அதுக்கப்புறம் இங்க இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இது மீன் பிடிச்சின்னு வரதுக்கான மரத்திலான டப்பா நிறைய